ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறதுல, ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கிறதுல என்ன கஷ்டம்னு நினைக்கிறீங்க? கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கிறதுல பெரிய கஷ்டமே நம்ம கண்டென்ட் அல்காரிதத்துக்கு பிடிக்கணும், அப்புறம் அல்காரிதத்துக்கு நம்மளை பிடிக்கணும். இவ்வளவும் பிடிச்ச அந்த கண்டென்ட் நல்லா போச்சுன்னா காலையில் எழுந்திரிச்சு கமெண்ட்ஸ் வாசிக்கணும். வாசிப்பீங்களா நீங்களாம்? எனக்கு என் வீடியோவில் அதிகமாக வர்ற கமெண்ட்டே ப்ரோ உங்களை பார்த்தா லோ பட்ஜெட் சசிகுமார் மாதிரியே இருக்கீங்க ப்ரோ அப்படின்றது தான். எனக்குன்னு எங்கே இருக்குதா அவர் ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்னு கமெண்ட் வாசிக்கிறது மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான விஷயம் வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. நான் இப்போ ரீசெண்டாக யூஎஸில் போய் ஃப்ளைட்டெல்லாம் வாடகைக்கு எடுத்து ஓட்டி ஒரு வீடியோ போட்டு கடைசியில் சொன்னேன், கைஸ் நான் இப்போ ஃப்ளைட் ஓட்டி வீடியோ போட்டிருக்கேன், அடுத்து எதில் போய் வீடியோ போடணும்னு சொன்னீங்கன்னா போடுறேன்னு. ஒருத்தன் ஆம்புலன்ஸில் போய் போடுங்க ப்ரோ அப்படின்றேன், இன்னொருத்தன் பாடையில் போய் போடுங்க ப்ரோன்றான்டே. ஏன்டா உங்களுக்கு என்னடா மனசுக்குள்ளே இவ்வளோ என்னடா வன்மோ, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. இல்லை அதுவும் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வீடியோலாம் போட்டால் சொந்தக்காரங்களை சமாளிக்கிறது மாதிரி அதோட பெரிய பிரச்சனை வேறு எதுவுமே இல்லை. அந்த சொந்தக்காரங்களால் பாதிக்கப்பட்ட கும்பல் ஓரமாக உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க தான் என்னமோ கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு நினப்பு. ஆக்சுவலாக நம்ம எடுக்கிற பிச்சை நமக்கு தானே தெரியும். இன்னொரு நாள் மாமா ஒருத்தர் ஃபோன் பண்ணார், அவரும் இதே வேபில் ஸ்டார்ட் பண்ண இல்லை ராம்குமார் நம்ம குடும்பத்திலேருந்து ஒருத்தர் இன்ஸ்டாகிராமத்தில் ஃபேமஸாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம், எனக்கு விட்டுறக்கூடாதுன்னு சொல்லுங்க மாமா அப்படின்னு. இல்லை இவ்வளோ ஃபேமஸாக இருக்கல, பிரபலமாக இருக்கவங்கலாம் பேசுவியாங்க, யார்கிட்ட மாமான்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசுவியான்னு கேட்டார். ரெகுலராக பேசுவேன் மாமா, போன வாரம் கூட கால் பண்ணியிருந்தார், வாங்க ராம்குமார் இமயமலைக்கு போகலாம் கூப்பிட்டாரு. நான் தான் இல்லை இன்ஃப்ளூயன்ஸ் மீட்டில் ஒரு 50-100 பேர் வர்றாங்க, அவங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ண ரஜினி நீங்கள் சோலோவாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டேன். இந்த மாதிரி பிரச்சனைனா ஒரு டாக்டர்கிட்ட கூட போக முடியல.